இப்ப வரைக்குமே நம்மளுக்கு ஒரு சந்தேகம், எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம். விடுதலை சிறுத்தைகள் இருக்குமா? திமுக கூட்டணில தொடர்ந்து இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கு. அதுல ம். மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, திருமாவுடைய நெருங்கிய நண்பரான ஆதவ அர்ஜுன் விஜய் போயிருக்காரு. விஜய் கிட்ட ம். போயிருக்காரு. ஒருவேளை திருமா வந்து ஏடிஎம்கேக்கு போறாரோ இல்லையோ, விஜயோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா, அவரு ரொம்ப அ சாதாரணமா வந்து பார்த்துட்டு போறாரே. ஆமா. ஒரு கட்சிக்கு போய் பொதுச் செயலாளரானவர கூப்ட்டு, நம்ம ஃப்ளெக்ஸ் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் குடுத்து, அவர்ட்ட உட்கார்ந்து ஒரு 3/4 மணி நேரம் பேசுற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. திரும்ப அவரு கிட்டத்தட்ட 30 வருஷமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் தலைவர் அவரு. அவருடைய பாரம்பரிய இதுக்கு. ஆதவ அர்ஜுன கூப்ட்டு 40 நிமிஷம் இன்னொரு கட்சிக்கு போன ஒருத்தர கூப்ட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ம். அது என்னமோ தெரியல. அதனால தான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். திருமா மேல இன்னொரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அவர் தொடர்ந்து பயணிப்பாரா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி.